The மீன் வந்து வகை வகையா சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மீனை எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றத வந்து இந்த படத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பெரிய ஒரு அரசியல் காமிச்சிருக்காங்க படத்துல. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் நம்ம சொல்றோம், அந்த அரசாங்கத்தை இயக்குறதே ஒரு கார்ப்பரேட் முதலாளி அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மேபி கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்துக்கலாம் இந்த படத்தை. ஆனா இதுவே நல்ல ஒரு படமா தான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். இன்னும் நல்லா எடுத்தாங்கன்னா இது அடுத்த வடச்சென்னைன்னு சொல்லிருக்கலாம் இந்த படத்தை. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தாங்க அப்படி இந்த படம்? இல்ல ரேண்டமா தான் லைக் ஃப்ரெண்ட் மூலமா வந்தோம். படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ? எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா சூப்பரா இருந்தது படம். எதிர்பார்த்தாங்க எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக நான் என் அண்ணன் கூட்டம் தான் வந்தேன். ஆனால் நல்லா இருந்தது உண்மையிலே. ஹரிஷ் கல்யாணோட கம்பேக் படம் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோரியும் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்த ஸ்டோரி தான், ஆனால் இப்போ கொஞ்சம் புதுசாக நல்லா கம்பேக்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிருக்காங்களா? கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆயில் திருட்டு பற்றி புதுசாக சொல்லியிருக்காங்க. எப்படி இதை பார்க்கும்போது உங்களுக்கு? ஆயில் திருட்டை பற்றி இல்லை, அவரோட நான் இந்த படத்தை ரொம்ப டீப்பாலாம் நான் பார்க்கல. அவருக்காக பார்க்க வந்தேன். நல்லா இருந்தது. ஆனால் ஹரிஷ் கல்யாணுக்காக பார்க்க வந்தேன். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி கதை? ஹரிஷ் கண்ணா வந்து என் மகன், அதனால அது என்ன படம் இருந்தாலும் ஓகே. எனக்கு அவர் என் பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு படம் நான் லைக் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை என்ன மாதிரி கதை? கடை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மீனவருக்கு அவசரம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹரிஷ் கல்யாண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி கதை? என்ன மாதிரி படம்னா, அது மீனவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி அது கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி முதல் இது கொடுக்கணுன்றதுக்காக சப்போர்ட் பண்றாரு. நல்லா இருக்கு. படம் போர் அடிக்காம இருக்கு. போர்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. விறுவிறுப்பா இருக்கா? விறுவிறுப்பா தான் இருக்கு. வேற யாரையோட படம் நடிச்சிருக்காங்க? அவங்க அப்பாவா நடிச்சிருக்காருல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த ஏழைங்களுக்காக உதவி பண்ணணும் அப்படின்றதுனால இது நல்லா பண்ணியிருக்காரு அவரு. பீச் திருட்டு அந்த மாதிரி கதையா இருக்கு? ஆமா, அந்த கதை அந்த மாதிரி கதை தான். நல்லா நடிச்சிருக்கோம். நல்லா ஹரிஷ் கல்யாணம் எப்படி பண்ணிருக்காப்ல? நல்லா பண்ணிருக்காரு. மாசா இருக்காப்ல? எப்படி மாசா தான் இருக்கு. மாசான கேரக்டர் தான். நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி தல? புதுசா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. புதுசா இல்ல, எப்பயுமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆயில் திருட்டை பத்தி போகுது. ஆமா, ஆயில் திருட்டை பத்தி தான் போகுது. புதுசா இருக்கா பாக்க? கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பாக்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. லவ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? லவ்லாம் அந்த அளவுலாம் வரல, ஆனா படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. படத்துல ஹரிஷ் கல்யாணம் ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா பண்ணிருக்காரு. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோ ஆக்சுவலா? ப்ரோ அது லைக் நம்ம ஃபியூவல்ஸ் அப்புறமா லைஃப் ஸ்டைல் பத்தி தான் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா பிளாட்? மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹரிஷ் கல்யாணோட நல்ல படமா இருக்கு. ஆமா இருக்கும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல படம் ப்ரோ. நல்லா இருந்தது. ஹரிஷ் கல்யாணம் எப்படி பண்ணிருக்காப்ல? நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? விறுவிறுப்பாக தான் இருந்தது. ரொம்ப போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்தது. ஹரிஷ் கல்யாணம் எப்படி இருந்தாரு? பார்க்க எப்படி இருந்தாரு படத்துல? நல்லா நடிச்சிருந்தாரு. பிடிச்சிருந்துச்சா? லவ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? நல்லா எல்லாமே சூப்பரா இருந்தது. எதுவும் குறை சொல்றாங்க. சாட்டிஸ்ஃபைடா தான். நல்லா தான் இருக்கு. அத்துலி ஆக்டிங் சொல்ல முடியாது. நம்ம ஹரிஷ் கல்யாணுக்காக வந்து ஹரிஷ் கல்யாண் சூப்பரா நடிச்சிருக்காப்ல. ஹரிஷ் கல்யாணம் எப்படி பண்ணிருக்காப்ல? ஹரிஷ் கல்யாண் தான் அவருக்கு கொடுத்த கேரக்டரை பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அவுட்புட் கொடுத்துருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை ட்ரை பண்ணியிருக்காப்புல. அது ஓரளவு செட் ஆகிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. வினய் எப்படி பண்ணிருக்காரு? வினய் அவங்க கிளாஸ்லாம் எப்படி இருக்கு? ஹரிஷ் கல்யாண் வினய் கிளாஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரிஷ் கல்யாணம் அப்பாவை நடிக்கிறவன் தான் படம் கான்செப்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. கருணாஸ் அரசி நல்லா இருக்கு. போலீஸா வினய் நடிச்சிருப்பாரு. அவருக்கும் ஹரிஷ் கல்யாண் கிளாஸ்லாம் எப்படி இருந்து பாக்க? வினயோட சீன் பார்த்தீங்கன்னா வில்லனாவே த்ரோட் காமிச்சிருக்கலாம். டேரக்ட் லாஸ்ட்ல ஃபைனலில் ஒரு ஹீரோவாக காட்ட ட்ரை பண்ணி அது கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. சாட்டிஸ்ஃபைடா? படம் சாட்டிஸ்ஃபை தான். ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகும். ஹரிஷ் கல்யாண் யூனிக்காக இந்த ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கிங், ரப்பர் பந்து மாதிரி இந்த படமும் ஸ்டோரி யூனிக்காக இருக்கு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன மாதிரி ஸ்டோரி? இது வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு ப்ரோ. ஃபிஷர்மேன் சம்மந்தப்பட்டிருக்கு, போட் சம்மந்தப்பட்டிருக்கு, க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த எல்லா ஒரு செக்மெண்ட்டும் எல்லா ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களும் இதில் கருத்து இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு ப்ரோ. லவ் ட்ராக்லாம் எப்படி இருக்கு? லவ் ட்ராக் விட இந்த படமோட க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட கதைகள், மக்கள் சம்பந்தப்பட்ட கதை தான் ப்ரோ இருக்கு. லவ் ட்ராக் அந்த அளவுக்கு விட இந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ சூப்பரா இருக்கு. ஓவரால் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? கம்ப்ளீட் ப்ரோ. நல்ல ஒரு சூப்பரா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது. டீசல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்து உட்காந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது, லேக் இருக்க தான் செஞ்சது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையான ஒரு படமா கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு
எப்படி சொல்றது, இப்பத்திய மக்களுக்கு தேவையான ஒரு படம். அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த மீன் வந்து வகை வகையா சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற நம்ம அந்த மீனவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றத வந்து இந்த படத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பெரிய ஒரு அரசியல் காமிச்சிருக்காங்க படத்துல. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் நம்ம சொல்றோம், அந்த அரசாங்கத்தை இயக்குறதே ஒரு கார்ப்பரேட் முதலாளி அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மேபி கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்துக்கலாம் இந்த படத்தை. ஆனா இதுவே நல்ல ஒரு படமா தான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். இன்னும் நல்லா இருந்தாங்கன்னா இது அடுத்த வடச்சென்னைன்னு சொல்லிருக்கலாம் இந்த படத்தை. சூப்பரா இருக்கு. அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காப்ல மனுஷன், நல்லா பண்ணிருக்காப்ல. ஹரிஷ் கல்யாண் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோடவே பார்க்கலாம், எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. அதே மாதிரி படத்துல மியூசிக் பெருசா கை கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு, ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே. இல்ல சாட்டிஸ்ஃபைடுன்றதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு தொழில் போட்டி மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நீங்க வடச்சென்னைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தொழில் போட்டி, துரோகம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு தொழில் போட்டி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஒரு கார்ப்பரேட் அரசியலை கொண்டு வந்து உள்ள காமிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்ல தோணுது. நல்லா இருக்கு படம் உண்மையிலேயே. இன்கேஸ் இதை கார்ப்பரேட்டா காமிக்காம வெறும் தொழில் போட்டியா காமிச்சாங்கன்னா எனக்கு படம் பிடிச்சிருக்காது. ஆனா இது கார்ப்பரேட், இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் எல்லாத்தையும் காமிச்சு அந்த அரசியலை நம்ம எப்படி தட்டி கேட்கணுன்றதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஆங்கிலையும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு உண்மையிலே. சூப்பரா இருந்துச்சு. டீசல் படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நல்லா விறுவிறுப்பா போகுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்து தான், நல்லா கருத்தான படம் தான். எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோட போய் பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காரு. நான் ஃபைட் சீன்லாம் சூப்பரா பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபைட் சீன் தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டீசல் வந்து அவங்க வந்து இவங்க மீனவர் இருக்காங்க, அவங்கள வச்சு அந்த இதை படம் எடுத்திருக்காங்க. மீனவர் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு கூடாதுன்னு சொல்லிட்டு டீசலை வச்சு அதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டா போகுது. படம் உண்மையிலுமே நல்லா இருக்குண்ணா. படம் பிடிச்சிருந்தா? படம் வந்து சூப்பராகவே இருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கு உண்மையிலுமே செம்ம கம்பேக். ரப்பர் பந்து பார்க்கிங்கை விட இது இன்னும் பெட்டராகவே இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடியே வந்திருக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து விட்டதுக்கு உண்மையிலுமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்க முடியும். மிஸ் ஆக டீசல், அதான் டீசல் தான் ப்ரோ கான்செப்ட். டீசல் அந்த குருடாயில் டீசல் இதுதான் கான்செப்ட். இதை வச்சு ஒரு மீனவர் குடும்பத்தை அவங்களோட பெயின் என்ன அதை காமிக்கிறது தான் படமே. நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, ஹரிஷ் கல்யாணுக்கு உண்மையிலுமே சரியான படம் ப்ரோ. நான் வந்து என்னடா அது படத்துக்கு வந்துட்டோம் எப்படி இருக்குமோன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சேன். உண்மையிலுமே நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொமான்ஸ் காமெடிலாம் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே த்ரில்லிங் சொல்றது எக்ஸைட்டிங்கா போகும். அடுத்து என்னன்றதா போகுமே தவிர அங்க லவ் பெருசா இருக்காது. மற்றபடி ஒரு மாதிரி நல்லாவே போகுது ப்ரோ படம். ப்ரோ உண்மையிலுமே சாட்டிஸ்ஃபைங் ப்ரோ. ஒரு மாதிரி நல்லா இருக்கு படம். ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு வர்த்தான படம் ப்ரோ. இது லேட்டா வந்ததுக்கும் நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டு இருந்திருக்கலாம். தளபதிக்கும் தலைக்கும் கொடுக்க வேண்டிய படமா நான் பாக்குறேன். கண்டென்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்தை ஏஆர் முருகதாஸ் படம் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கதைகள்ல இவ்வளவு சப்பியான அழகான சாக்லேட் பாய் நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆனா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு படத்துல. இந்த படம் இந்த மாதிரி படங்கள் டைரக்டரை ஒரு உருவாக்குது. இந்த டைரக்டர் அடுத்த ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ணா நல்லா இருக்கும். படத்தில் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. பட் மீனவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கனால இது மீனவர்களுக்கு உகந்த படமாக நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மழையிலையும் வெயிலையும் கஷ்டம் இல்லை. மழை வந்துட்டா மீனவர்கள் தான் காப்பாத்துறானுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க தரையில் இறங்கி போராடுறது கிடையாது. இனிமேல் அவங்க படகுலாம் எடுத்துட்டு போயிட்டு போர்ட்ரேட் இது அந்த ஹார்பரை முற்றுகையிட்டாங்கனாலே போதும், அவங்களோட விஷயங்கள்லாம் ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம பெட்ரோல், டீசல், நாப்தா இந்த மாதிரி 5 வகை பொருட்கள்லாம் வருது. ஆனா ஃபியூச்சர்ல அதுக்கு வேல்யூ இருக்காது. ஃபியூச்சர்ல பேட்டரியும் இந்த வண்டிகள்லாம் ஓட போறது வேற இதுனால தான். அதை கொஞ்சம் உஷாரா இருந்து பொழைச்சிக்கணுன்ற நம்மளுக்கு அறிவு கண்ணை திறக்கிற மாதிரியா இருக்கிறதுனால இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படமா நான் பார்க்குறேன். ஆனால் ஆவரேஜ் படம் தான். அதான் ஹரிஷ் கல்யாண் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு 10 படம் இல்லை ஒரு 5 படம் வந்து லவ் போர்ஷனாக நடிச்சுட்டு போனால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மாஸ் ஹீரோவா பிரதிபலிக்கலாமே. இப்பயே இந்த படம் பண்ணுறது அது படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் கொஞ்சம் லவ் ஆளுங்களாக இருக்காங்களே லேடிஸ்லாம், அவங்களெல்லாம் கவர் பண்ணணும். அந்த மாதிரி படங்களும் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வேற சூப்பர் படம், ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கண்டென்ட்டு. இந்த மாதிரியான படங்களை வந்து மக்கள் வரவேற்கணும். இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரும் மக்கள் வந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரியான படங்கள் தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு க்ரூட் ஆயில் மாஃபியா பின்னாடி உள்ள அரசியல் பற்றி இந்த படம் தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேசியிருக்கு. நம்ம படம் நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறைய மனநிலை சரியில்லை. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளவோ நல்ல தரமான படங்கள் வந்து வருது. அதை யாருமே வந்து ஊக்குவிக்கிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. இதே வந்து அதர் லாங்குவேஜில் பண்ணால் அது ஆகா ஓகோன்னு சொல்லி கொண்டாடுறாங்க.
ஸோ இந்த மாதிரியான படங்களை, இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள படங்களை நம்ம மக்கள் வந்து வரவேற்றால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். தேங்க்யூ. 100% நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ படம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபாக படம் கண்டென்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இன்ட்ரோ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? செகண்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேவா கண்டென்ட்டுக்குள்ளே அப்போ தான் போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. படத்தில் அந்த ஆயில் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே எப்படி? ஆமாம், டீசல் க்ரூட் ஆயிலோட கண்டென்ட் போகுது. அப்புறம் மீனவர்களை பற்றி பேசியிருக்காங்க. சில கண்டென்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிஜமாக நடக்கிறதா காட்டியிருக்காங்க. பார்க்கலாம், தியேட்டர் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் சொன்ன மாதிரி லேகாக தான் இருந்துச்சு. கான்செப்ட் வைஸ் வந்து கரண்ட்டில் அந்த பெட்ரோல் எவ்வளோ முக்கியம் இந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஹரிஷ் கல்ல வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. டான்ஸு, அந்த பீர் சாங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஸ்டோரி ஆக்சுவல் கான்செப்ட் வைஸ் நல்ல கான்செப்ட். ஃபைன், என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே. ஒரு கமர்ஷியலாக நல்லா இருக்கு படம். நல்லா சாங்ஸு, ஃபைட்டு அந்த மாதிரி நல்லா கமர்ஷியல். ரொம்ப நல்ல படம். நல்ல மெசேஜ். வட சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நானும் வட சென்னையில் இருக்கிற ஒரு பீப்புள் தான். நானும் வட சென்னையில் தான் வந்தேன். எங்களோட கஷ்டத்தையும் இப்போ இருக்கிற மக்களோட கஷ்டத்தையும் எல்லாத்தையும் படத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த சப்ஜெக்டை எடுத்து நடித்த ஹரிஷ் கல்யாண் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல படம். படம் சும்மா ஒரு பார்க்கலாம் தான் வந்தோம். படம் ஆவரேஜாக தானே இருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, சுமாராக தான் நடிச்சிருக்காரு.